إن الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد. பிரியமான சகோதரர்களே, யாரேனும் ஒரு இடத்திலே யாராவது ஒரு நபரிடத்திலே பேசினால் ஒரு சில பேருக்கு இன்பம் அதிகரிக்கும். அதில் உங்களுக்கு யார்கிட்ட அதிகமாக பேச இன்பமாக இருக்கும் சொல்லுங்க. மனைவிட்ட. மாஷா அல்லா. யாருங்க அவரு? எல்லாம் சேர்ந்து ஒரு மாஷா அல்லா சொல்லுங்க. நல்ல மனைவி அல்லாஹ் கொடுத்துருக்கான் போகுது. அல்லாஹ் எல்லாருக்கும் அந்த பாக்கியம் இருக்காரு. அப்படியா? வேற எல்லாருமே அப்படிதானா இல்லை எப்படி? பேருடைய மனைவி கீழே இருக்கிறாங்க, அதனால எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. உண்மை தானே? நீங்களும் அப்படிதான். மாஷா அல்லா. அல்லாஹ் உங்களுடைய மனைவிமார்களுக்கும் உங்களுக்கு மத்திய நல்ல இணக்கத்தை தரட்டுமாக. கியாமத் நாளிலும் உங்களுக்கு அழகான ஜோடிகளாக. ஆனால் நல்ல மக்கள் இங்கே வர்றதுனால அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் பெரும்பாலானவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த அம்மா வாயை திறந்தா. ஆனால் சில பேரை வச்சுருப்பாங்க, அவர்கிட்ட பேசினா என்ன செய்யும், மனசு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அப்போ அந்த மனசு சந்தோஷம் அடையக்கூடியதுலேயே சிறந்ததாக எதை எடுத்துக்கலாம்? சில பேர் மனைவி, சில பேர் வெவ்வேறு இடம், சில பேர் நண்பர்கள், சில பேர் அம்மா அத்தா இல்லையா? இன்பமாக இருக்கும், பேச பேச மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் அதை விட சிறந்த பேச்சு யாரிடம் பேசினார்? அல்லாஹ்விடத்தில் பேசினார். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தொழுகிறது என்பது என்னது? ஜிக்ர். என்னது? ஜிக்ர். அதுலேயும் குறிப்பாக அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் அல்லாஹ்வோடு பேசுவது. ஏன் அந்த இன்பம் வரல? மனைவி கிட்ட பேசினா இன்பமா இருக்கு. ஹலோ, என்ன சாப்பிட்டீங்களாங்க, என்னங்க பண்ணீங்க, வீட்டுக்கு போனதுமா என்னங்க ஒரு மாதிரியா இருக்கு, இப்படிலாம் பேசும்போது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அதே நபர் மனைவியை விட சந்தோஷமாக இருக்க வேண்டிய யாரும் எல்லாவிடம் இல்லையா? ஆனா அதுல இன்பம் வருதா மக்களுக்கு? இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா, என்ன நடக்குதுன்னே தெரியல. பிசிக்கலா நம்ம இபாதத் செய்யறோம், அல்லாஹு அக்பர், சமி அல்லாஹு லிமன் ஹமீதா, ரப்பனா வலக்கல் ஹம்த், சஜ்தா செய்யறோம், இப்படி போயிட்டோம். உணர்ந்து செய்யும் பொழுது இன்பம் அதிகரிக்கும். சஹாபாக்களுக்கு அவருடைய தொல்லைகள் கூட தீங்குவதற்கு எதனுடைய விஷயத்தை எடுத்தாங்க? ஒரு சஹாபிக்கு என்ன செய்யுது, அம்பு குத்தப்பட்டிருக்கு, எடுக்கிறதுக்கு முயற்சிக்கிறாங்க, என்னென்னமோ பண்றாங்க, எடுக்க முடியல, கதறாரு. அதே சஹாபி என்ன செய்கிறார் தான் தொழுகும்படி சொல்றாரு. நான் தொழுக ஸ்டார்ட் பண்றப்ப அப்ப எடுத்துக்கோங்கிறார். தொழுகும் பொழுது அவருடைய உடம்பிலிருந்து அம்பு எரியப்பட்ட அம்பை வெளியெடுக்கிறாங்க, ஒரு அசைவும் இல்லை. எப்படி? அவங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க? அந்த உணர்வு வரணும் நம்மகிட்ட, அப்பதான் ஒரு முழுமையானதா ஆக முடியும். காரணம் பாருங்க, இப்போ ஒரு எம்எல்ஏ கிட்ட, நிறைய அரசியல்வாதிகள் தான் எடுப்பு உதாரணத்துக்கு, எம்எல்ஏ முன்னாடி ஒருத்தர் நிக்கிறாரு. அப்படி எம்எல்ஏக்கு முன்னாடி நிற்கும் போது உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்களை நோண்டுறாரு, என்ன செய்வீங்க? அப்ப என்ன அர்த்தம்? அங்கே ஸ்டடியா நிற்கணும், நம்முடைய கவனம் எல்லாம் சிதறக்கூடாது. அல்லாஹ்விடத்திலும் இருக்கக்கூடிய நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கும் சொன்னா, என்னை பார்ப்பது யார்? சரி, அல்லாஹ்வை பார்க்கிறோம், பேசுறோம். நபி ஸல்லல்லாஹு எப்படி சொல்லி தராங்க, நீங்கள் தொழுகும் பொழுது யாரை பார்த்தது போன்று தொழுகணும்? அல்லாஹ்வை பார்த்தா மாதிரியே தொழுங்க. முன்னாடி அல்லாஹ் நிற்கிறான், அது மாதிரியே தொழுங்க. அல்லாஹ்வை பார்க்க முடியுமா? அந்த அளவுக்கு சிந்தனை அவ்வளோ பெரிய அவுலியாக்களா நம்ம இல்லை. நபி அடுத்த சொல்றாங்க, குறைந்தபட்சம் அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்ற எண்ணத்தோடு தொழுங்கள். இன்னொரு அற்புதமான ஒரு விஷயத்தை நீ சொல்லித்தரேன், நீங்கள் மனசு ஏற்றி வைங்க. நீங்கள் அல்லாஹ்ட்ட பேசும்போது அவனும் பதில் சொல்லுமா இல்லையா? வீட்டுக்காரங்க நிறைய பேர், பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, நான் வீட்டுக்காரர்கிட்ட போய் பேசிட்டே இருக்கிறேன், அவர் பதிலே சொல்லாமல் உட்காந்துருக்காரு, ஜடம் மாதிரி கோவமாக வருது. ஏங்க நான் பேசுறது கேட்கலையா உங்களுக்கு அப்படிங்கிறார். இப்போ நீங்களும் நானும் என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட பேசுகிறோம். இப்போ அல்லாஹ் பதில் சொல்லுமா இல்லையா? அதுதானே இயற்கை. அல்லாஹ் பதில் சொல்கிறான், நாம் உணர்வதில்லை. எப்படி அல்லாஹ் பதில் சொல்லுவான் பாருங்க. நீங்க என்ன செய்வீங்க? தக்பீர் கட்டி என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க பாருங்க. அல்லாஹு அக்பர் சொல்லி கட்டிடுவீங்க, சனா விட்டுருவோம். அப்புறம் என்ன சொல்லுவீங்க? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது ரெண்டுமே துவக்கக்கூடிய வார்த்தை. அப்புறம் என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க பாருங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மைண்ட்ல எப்படி கொண்டு போனா, நான் அல்லாஹ்வை பேசிட்டு இருக்கேன், அல்லாஹ் பதில் சொல்ல பாருங்க. ஹமிதனி ரப்பி, அல்லாஹ் சொல்றான் ஹமிதனி அப்தி,
glorified and praised me. அல்லாஹ் சொல்றான், பார் என் அடியான் என்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறான். என் அடியானை பதில் சொல்றான். அல்லாஹ் பேசுறதா அந்த உணர்வு வந்துருச்சுன்னா ஒரு நேரம் கூட தொழுகை மிஸ் ஆகாது. ஓ நம்ம பேசிட்டோம் புரியுதா, கொஞ்சம் ஆழமா வாங்க, கொஞ்சம் தூக்கம் இருந்தாலும் கொள்ள கலைங்க. இப்போ நான் அல்லாஹ்ட்ட பேசுறேன், எனக்கு அல்லாஹ் பதில் சொல்ற மாதிரி உணர்வு கொண்டு வரணும். உடனே வராது. இப்போ நீங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும்போது உங்க மனசுல இப்போ என்ன கொண்டு வரணும்? ஹமிதனி அப்தி, என் அல்லாஹ் நான் சொன்னதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கான், அந்த உணர்வு வரணும். என்னது? அல்லாஹ் எனக்கு என்ன செய்யறான்? எனக்கு பதில் சொல்லிட்டான். என்ன சொல்றான் அல்லாஹ்? ஹமிதனி அப்தி, என் அடியான் என்னை என்ன செய்கிறான்? புகழுகிறான். அர்-ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் சொல்றான் மஜ்ஜதனி அப்தி. என்ன சொல்றான்? மஜ்ஜதனி அப்தி. நாம எல்லாம் அல்லாஹ்வுக்கு யார்? அடிமை. அல்லாஹ்வுக்கு யார்? நம்ம ஃபர்ஸ்ட் அதை கொண்டு வரணும். அடிமைன்னு சொல்றதை விட என்ன சொல்லலாம்? அல்லாஹ் சே மை சர்வன்ட் ஹேஸ் accepted me. அல்லாஹ் என்ன சொல்றான்? என்னுடைய சர்வன்ட் சொல்றான். அப்து அடிமைன்னு சொல்றது கூட அது பெருசா தெரியல. சர்வன்ட்னா சர்வன்ட் யாரை சொல்லுவோம்? யாரை சொல்லுவோம்? வேலைக்காரனா சொல்லுவோம். ஆக்சுவலி நம்ம யாரு? அல்லாஹ்வுடைய சர்வன்ட், வேலைக்காரன். வேலைக்காரன் சொன்னா கொஞ்சம் குத்தும், அடிமை சொன்னா பெருசா அது உணர முடியாது. அப்போ நம்ம யாருடைய சார்? அப்போ அல்லாஹ் போய் சொன்ன பாருங்க, மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய சர்வன்ட், என்னுடைய அடியான் என்னை பெருமைப்படுத்தி விட்டான். அப்போ நீங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றான் அல்லாஹ்? என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். என் அடியான் என்ன செய்ய? அடுத்தது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவார், என் அடியான் என்னை பெருமைப்படுத்தி விட்டான். மாலிகி யௌமித்தீன் இஸ்னா அலைஹி அப்தி. அல்லாஹ் போய் சொல்றான். இப்போ நம்ம சொல்லும்போது மாலிகி யௌமித்தீன் சொல்லும்போது என்ன உணர்வு வரணும்? மாலிகி யௌமித்தீன் அல்லாஹு அக்பர் அப்படின்டா என்ன சொல்லணும்? மாலிகி யௌமித்தீன். நம்ம காதுல என்ன கேட்கணும்? இஸ்னா அலைஹி அப்தி. Allah say my servant has extolled me. அல்லாஹ் சொல்றா, என்னுடைய சர்வன்ட், என்னுடைய அடிமை இருக்கானே என்னை போற்றி விட்டான். என்னுடைய அடிமை என்ன செஞ்சான்? என்ன சொன்னோம் நம்ம? மாலிக் யௌமித்தீன் அர்த்தம் என்ன? தீர்ப்பு நாளின் அதிபதி நீயே அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல சொன்ன அதையும் சொல்லி தான் நல்லா இருக்கு இல்லையா? மாலிக். அடுத்து சொல்றேன். அப்புறம் என்ன சொல்லுவோம்? மாலிக் யௌமித்தீன் அப்புறம் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அர்த்தம் என்ன? உன்னை வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். அப்போ அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுறான் தெரியுமா? உங்களை நம்பி தான் முதலாளி வந்துட்டேன், கைவிட்டுறாதீங்கன்னு ஒருத்தன் சொல்றான். எப்படி இருக்கும் உங்க மனசு? சும்மா பூரிப்பா இருக்குமா இல்லையா? என்ன நம்பி வந்தியா? உண்மையிலேவா? இப்போ நம்ம யாரை பார்த்து சொல்றோம்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அப்ப அல்லாஹ் சொல்றான், this is between me and my servant. எனக்கும் என் அடியானுக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு விட்டது. நானும் என் அடியானாவேன், நானும் என். அப்ப அல்லாஹ் சொல்றான், இந்த இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் சொல்லும்போது வலி அப்தி மா சஅல், வலி அப்தி மா சஅல், my servant in my want since this is my covenant. அல்லாஹ் சொல்றான், உனக்கும் எனக்குமான இந்த விஷயத்துக்கான அர்த்தம் என்ன? எனக்கும் உனக்குமான உடன்படிக்கை என்ன? that he will worship only me. என்ன சொல்றான்? இய்யாக நஅபுது, worship யாருக்கு? இபாதத், வணக்கம் யாருக்கு? எனக்கு மட்டுமே என்ன சொல்றான்? என் அடியான் சொல்லி விட்டான். and seek help from me alone. அவன் உதவி யார்கிட்ட மட்டும் தான் தேடுறான்? எங்கிட்ட மட்டும்தான் தேடுறான். அப்போ அல்லாஹ் சொல்றான், உனக்கு என்ன வேணுமோ கேளுங்கிறான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் சொல்லும் பொழுது நம்ம உணர்வு எப்படி வரும்னா, அல்லாஹ் நான் சொல்லிட்டேன், இப்போ எனக்கு என்ன செய்ய போறான்? அல்லாஹ் எனக்கு உதவி செய்ய போறான். அப்ப அல்லாஹ் போய் சொன்னான், வலி அப்தி மா சஅல், என் அடிமையானே, என் அடிமையே, என்னுடைய என்னால் கையால் படைக்கப்பட்டவனே, உனக்கு என்ன வேணுமோ கேளுப்பாண்டு இந்த உணர்வு வரணும் தொழுகையில. அப்போ நான் என் ரப்போடு பேசுகிறேன், என் ரப்பு எனக்கு தர காத்திருக்கிறான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இந்த அடியான் காசு கேட்கல,
பதவி கேட்கல, கண்ணியம் கேட்கல, குழந்தை கேட்கல, மக்களை கேட்கல, கண்ணியத்தை கேட்கல, செல்வத்தை கேட்கல, நகை நெட்டை கேட்கல. என்ன கேட்கிறான்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். அதுக்கப்புறம் என்ன சொல்றான்? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ் எனக்கு நேரான வழியை தா. எவ்வளவு அற்புதமானவன். அப்புறம் என்னது? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். யாருடைய பாதையை பின்பற்றினால் நீ கோபித்துக் கொள்வாய், யாருடைய பாதையை சென்றால் நீ திருப்தி அடையாய், அது மாதிரியான பாதையை எனக்கு நடத்தாட்டுவாயாக அல்லாஹ்ட்ட கேட்கும்போது அல்லாஹ் சொல்றான், ஹாதா லீ அப்தி, ஓ என்னுடைய அடியானே, எனக்கும் உனக்கும் உடன்படிக்கை ஏற்பட்டு விட்டுச்சு, என்ன வேணுமோ கேள், நான் உனக்கு தருகிறேன். ஒரு சின்ன சூரா ஃபாத்திஹால இவ்வளோ பெரிய உள்ளர்த்தங்கள் இருந்தால் நம்ம தொழுகும்போது எப்படி தொழுகணும்? அப்போ நம்ம தொழுகும் பொழுது இதை உணர்ச்சியோடு தொழணும். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவேன். என்ன சொல்றான் அல்லாஹ்? எனக்கு பதில் சொல்றான். ஏன்னா நான் பேசுறேன் என் ரப்போடு, என் ரப்பும் எனக்கு பதில் சொல்கிறான், நானும் என் ரப்போடு பேசுகிறேன். இந்த அர்த்தத்தோடு நின்று தொழுகும் பொழுது நம்முடைய உள்ளம் எங்கே போகும்? அதே மாதிரி தொழுகும் பொழுது வசனங்களை கேட்கும் போது அப்படியே உள்ள போக முயற்சிக்கும். போக விட மாட்டான், நஃப்ஸ் ஷைத்தான் எல்லாமே குழப்பம். ஆனால் என்ன செய்யணும்? உள்ள போகணும், என் கல்பில் இறங்கணும், என் கல்பில் இறங்கணும். அருமையான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச துஆவை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்லித்தரேன். அப்போ பிரியமான சகோதரர்களே, நம்முடைய தொழுகை நாம் அல்லாஹ்வோடு பேசுகிறோம். நம்முடைய தொழுகையுடைய அந்த பேச்சுக்கு யாரும் பதில் சொல்கிறான்? அல்லாஹ்வும் பதில் சொல்கிறான் என்ற உணர்வோடு பேசும் பொழுது அந்த தொழுகையிலே மானசீகமாகவும் திருப்திகரமான தொழுகையாக இருக்கும். அல்லாஹ் அப்படியாப்பட்ட மானசீகமாகவும் திருப்திப்படுத்தக்கூடிய தொழுகையும் தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் தரட்டுமாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم.